உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி தூத்துக்குடி கடலோர மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சிலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முத்துராமன். கள நிலவரம் என்ன? வணக்கம் கௌதமி. மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை உடனடியாக திறக்க வேண்டும் என 1000க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் ஆலைக்கு எதிராக 2018 மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அது கலவரமானது. அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆலை சீலை வைத்து மூடப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற நிலையில் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை திறக்க கோரி ஆதரவாளர்களும் நிரந்தரமாக மூட கோரியும் எதிர்ப்பாளரும் மாறி மாறி மாவட்ட ஆட்சியர் மனு அளித்து வந்த நிலையில் இந்நிலையில் மூடியடக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி கடலோர மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள், மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் மற்றும் ஸ்டெர்லைட் ஆலை சுற்றி மடத்தூர், பண்டாரம்பட்டி ஆகிய கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு அளிக்க வந்தனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் பலத்த பாதுகாப்பு போலீஸ் போடப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என பொதுமக்கள் மீண்டும் அந்த ஆலையை திறக்க வேண்டும் என ஒன்று கூடி அளித்த பரபரப்பால் பெரும் ஏற்பட்டது. இது குறித்து மக்கள் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடவும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறது, மேலும் இதனால் நிறைய ஆண்களும் பெண்களும் வெளி மாவட்டங்களில் வேலைக்கு ஏற்பட சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் ஆலையை திறக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.